ஸ்ரீதேவி நிருத்யாலயா எனும் நடனப்பள்ளி சார்பாக வாணி மஹாலில் 58 நாட்டிய கலைஞர்களை கொண்டு அரங்கேற்றப்பட்ட சிவ நவ பக்தி நாட்டிய நாடகம் பற்றி நமது செய்தியாளர் கனகதாரா அளித்துள்ள விவரங்களை தற்பொழுது பார்க்கலாம். நவபக்தி சிவன் மீதான 9 பக்தியின் தன்மைகளை கதைகளாக வெளிக்கொணரும் நாட்டிய நாடகம்தான் சிவ நவபக்தி. வாணி மஹாலில் அரங்கேற்றம் செய்யவிருப்பவர்கள் ஸ்ரீதேவி நிருத்யாலயாவிலிருந்து திருமிகு ஷீலா உன்னிகிருஷ்ணன் தன்னுடைய 58 நாட்டிய கலைஞர்களை கொண்டு அவர்களுடைய கலையின் குரல் சிலவற்றை தற்போது கேட்போமே. சிவநவ பக்தியில் 2 கேரக்டர்ஸ் நான் பண்ணுறேன். ஒன்று பரமதத்தன்ற ஒரு கேரக்டர், இன்னொன்று கண்ணப்பர் அவரோட கேரக்டர் பண்ணுறேன். இதுக்கு நாங்கள் மோஸ்ட்லி நவராத்திரி டைம்லேருந்து தான் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்தோம். கொரியோகிராஃபிலாம் அப்போ தான் ஆரம்பித்தது. ஸோ ப்ராபப்ளி ஃப்ரம் செப்டம்பர் ஆரம்பித்ததுலேருந்து இப்போ வரைக்கும் நாங்கள் கொரியோகிராஃபி ப்ராக்டிஸ் எல்லாம் பண்ணிட்டோம். இந்த சிவநவ பக்தி ப்ரொடக்ஷனில் நான் மார்க்கண்டேயன் என்ற ஒரு கேரக்டர் ப்ளே பண்ணுறேன். சீவராசிகளின் தன்மையறிந்து அவர் ஆளுயிர் கவர்ந்து நமனுலகு கொண்டு செல்லும் நடுவரே காலரே வணக்கம். இப்பொழுதுடன் உன் ஆயுள் முடிந்தது. இக்கணமே யுகலோகம் விட்டு அவரை பற்றி இன்னும் டீப்பராக படிக்கிறதுக்கு அண்ட் அவங்கள பற்றி ஒரு நிறைய மூவிஸ் இருக்குது, பக்த மார்க்கண்டேயன் அப்படின்னுலாம். ஸோ அந்த மூவிஸ் எல்லாம் பார்த்து அந்த கேரக்டரோட இன்னசென்ஸ் அண்ட் ஃப்ரம் த பர்த் அவங்களோட பக்தி எவ்வளோ அப்படின்னு அது தெரிஞ்சுண்டு இட் வாஸ் அ வெரி நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா நாங்கள் சம் ஆஃப் அஸ் நாங்கள் ஸ்டூடியோஸ்லலாம் போய் அந்த ரெக்கார்டிங் செஷன்ஸ்லாம் அட்டென்ட் பண்ணி அந்த பாட்டு எல்லாமே தமிழில் எழுதியிருக்கா, லிரிக்ஸ் எல்லாமே. சிவநவ பக்தியில் நவபக்திகளின் கதைகளை நவரத்னங்களாக கோர்த்த திருமிகு ஷீலா உன்னிகிருஷ்ணன் நம்முடைய இருக்கிறார். அவரிடம் பேசலாம். எவ்ரி இயர் நாங்கள் ஒரு நியூ ப்ரொடக்ஷன் பண்ணுவோம். யூஸ்வலாக நவவித பக்தி பாகவதமில் வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் நிறைய யூஸ் பண்ணுவா. சிவபுராணம்லேயும் அந்த நவவித பக்தி சிவபிராமன் பார்வதி அம்மைக்கு அதை உபதேசம் பண்ணுற மாதிரி இருக்குங்கிறத நாங்கள் படித்து தெரிஞ்சுட்டோம். ஸோ அதை பற்றி உடனே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஸோ அதை பேஸ் பண்ணி 9 ஸ்டோரிஸ் சைவம்லேருந்து செலக்ட் பண்ணி அதை நாங்கள் இப்போ ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த ப்ரொடக்ஷனுக்கு என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் எங்கள் ஸ்கூல்லேருந்து 57 டான்சர்ஸ் எங்கள் ஸ்கூல்லேருந்து இதை பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இருக்காங்க. ஒருவனேயான ஈசனடி போற்றி, துணை நிற்பான் தாழ் போற்றி. இந்த சிவநவ பக்திக்கு இசையமைத்த திருமிகு கண்ணன் நம்முடன் இணைந்திருக்கிறார். அவருடன் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். இந்த 9 கதைகளுக்கு இசையமைத்த அனுபவம், அதை பற்றிய சில வார்த்தைகள் சார். இந்த அனுபவம்னு சொன்னால் அது ரொம்ப ஒரு வார்த்தையால் விவரிக்க முடியாதது. ஆரம்பத்துலேருந்து தொடக்கத்தில் அவங்க ஷீலா உன்னிகிருஷ்ணன் மேம் இந்த ப்ராஜெக்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி கதைகளை சொல்லி அதுக்கப்புறம் அதுக்கு உண்டான ஸ்கிரிப்ட் எல்லாம் கொடுத்து அதை பார்த்து படித்து எல்லாமே அருமையான ஒரு தமிழ், அது நீங்கள் எல்லாருமே கேட்டு பார்த்து ரசித்தாதான் அதோட வேல்யூ உங்களுக்கு புரியும். ஸோ அதையே தான் நானும் ரசித்தேன். சிவனை நவவித பக்தியோடு பொருத்தி பார்த்தால் எவ்வாறு இருக்கும்னு ஸ்ரீதேவி நிருத்யாலயாவினுடைய கற்பனை. அந்த கற்பனைக்கு ஏற்றாற் போல இதுவரை தோன்றியுள்ள சைவம் தொடர்பான இலக்கியங்களிலிருந்து காலம் தோறும் எவ்வாறு இந்த பக்தி வளர்ந்தது, இதை 9 விதமாக எவ்வாறெல்லாம் பகுத்து காட்டினார்கள் என்பதை சிவனோடு தொடர்புபடுத்தி இதை நாட்டிய நாடகமாக மாற்றியிருக்கிறோம். எப்படி பரதநாட்டியம் கற்றுக்கணும், குழந்தைங்க எப்படி பரதநாட்டியம் சின்ன வயசுலேருந்தே பழகணுன்றதெல்லாம் பார்க்கணுன்னா யூ ஷுட் கம் அண்ட் வாட்ச் திஸ் கைண்ட்ஸ் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ். திஸ் ப்ரோக்ராம்ஸ் இஸ் வெரி மச் known in Tamil Nadu.
அண்ட் த வே இன் விச் அவங்க ஆர்கனைஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இது பண்ணுறதா இருக்கட்டும், இட்ஸ் ரியலி வெரி நோட் வர்த்தி டு வாட்ச். அண்ட் ஐ விஷ் தம் ஆல் த சக்ஸஸ் இன் திஸ் ப்ரோக்ராம். சிவநவ பக்தி என்னும் இந்த நாட்டிய நாடகம் இயற்றமிழ், இசைத்தமிழ், நாடக தமிழ் என முத்தமிழையும் கோர்த்து நாட்டிய தமிழை எப்படி பேசியது என்ற கேள்விக்கான விடையை இந்த செய்தி தொகுப்பு உங்களுக்கு கொடுத்திருக்கும் என்ற நம்பிக்கையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது ஒளிப்பதிவாளர் பரசுராமனுடன் நான் செய்தியாளர் கனகதாரா.